டேஸ்டியான மட்டன் கோலா உருண்டை செய்யறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துடலாம். சின்ன பீஸ் இஞ்சி, 2 பச்சை மிளகா, 10 சின்ன வெங்காயம், 2 பல் பூண்டு, 2 காஞ்ச மிளகா இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக வதங்கின பிறகு 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா இதையும் சேர்த்து நல்லா லைட்டாக வதக்கிட்டு கடைசியாக இதில் நான் ஒரு 5 அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். 2 பத்தை அளவுக்கு தேங்காய், துருவின தேங்காய்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. லைட்டாக வதக்கிட்டு இதை எடுத்து ஒரு பிளேட்டில் ஆற வச்சிடலாம். நான் 1/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. கொத்துக்கறியாக கிடச்சிதுன்னா அப்படியே வதக்கிக்கலாம். நான் இன்றைக்கி அப்படியே பெரிய பீஸாக வேண்டியதில்லை, நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதை எண்ணெய் சேர்த்து இன்னும் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். தண்ணி இந்த மாதிரி பிரிஞ்சு வரும். தண்ணி பிரிஞ்சு வந்து அதுக்கப்புறம் நல்லா வதங்கி அந்த வதக்கிறதுலே வெந்துடும். வெந்த பிறகு இதையும் ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம். அரைச்ச பிறகு தேவையான அளவுக்கு உப்பு, நம்ம வதக்கி வச்சுருக்க மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம். இன்றைக்கி தேங்காயெலாம் கொஞ்சம் முதலே சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா ஈஸியாக மசிஞ்சிடும். இப்போ எல்லாத்தையும் அரைச்சிட்டு பொட்டுக்கடலை பவுடர் நான் ஏற்கனவே பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், அதை 2 டீஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருக்குது அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதில் கொத்தமல்லி தழை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம தேவையான மசாலா எல்லாமே இப்போ இதில் சேர்த்துட்டோம். இதுக்கு மேலே வேறு எந்த மசாலாவும் சேர்க்க தேவையில்லை. சேர்த்து சின்ன சின்ன பாலாக ஊற்றி வச்சிடலாம். அடுப்பை நல்லா எண்ணெயை ஹீட் பண்ணிக்கலாம். வச்சு எண்ணெய் ஹீட்டான பிறகு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஊற்றி வச்சுருக்க கோலா உருண்டை எல்லாத்தையும் அதில் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், ஹையில் வைக்க தேவையில்லை. எல்லா உருண்டைகளையும் சேர்த்துட்டு திருப்பி போட்டு நம்ம அதை எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ திருப்பி விடுங்க. நல்லா கோல்டன் கலர் வரணும். ரொம்ப ஹையில் வச்சிங்கனாக்கா மேலே மட்டும் வெந்துடும், உள்ளார பார்த்திங்கனாக்கா அந்த வெந்து வராது. இப்போ ஆல்ரெடி வேக வச்சது தான், இருந்தாலும் திரும்பி வேகணும் இல்லையா? அதனால் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு திருப்பி விட்டிங்கன்னா நல்லா இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்த பிறகு எடுத்து நம்ம இது ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். நான் இன்னொரு ஈடு இருந்துச்சு, எனக்கு 2 ஈடு வந்துச்சு. இதில் ஒரு 15 கிட்ட வந்துருந்துச்சு எனக்கு இந்த 1/4 கிலோ அளவுக்கு. அதை இன்னொரு ஈடும் எண்ணெயில் போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். நம்மளுடைய கோலா உருண்டை சூப்பராக ரெடி ஆகிடும். ரொம்ப ஈஸி தான் செய்கிறது. இது நம்ம கடையில் அவ்வளோ காசு கொடுத்து வாங்குகிறோம் இல்லையா? வீட்டில் இதை ஈஸியாக நம்மளே செஞ்சிடலாம். தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது, தண்ணி சேர்க்காமே அரைச்சாலே போதும். வெங்காயத்தில் உள்ள ஈரம் அதெல்லாமே கரெக்டாக இருக்கும். நான் 2 பேட்சாக போட்டு எடுத்து வச்சுருக்கேன். நம்மளுடைய டேஸ்டியான கோலா உருண்டை ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனல் பிடிச்சா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.